ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 29ஆம் நாள் கிழமை. அதே போல் தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள். அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. அதாவது நாளை புதன்கிழமை ஆடியுடைய 13ஆம் நாள். இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிக மிக சிறப்பான ஒரு நாள். அப்படின்னு சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. 12 மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி சிறப்பு என்றால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்பயுமே ஒரு தனி சிறப்பு தான். அந்த வகையில் ஆடி பௌர்ணமி நாளை நாள் புதன்கிழமை அதுவுமா வருவது ரொம்ப 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 விசேஷம். இந்த ஆடி பௌர்ணமியில் ஸ்பெஷலாக வீட்டில் சமைக்க வேண்டிய முக்கிய உணவுகள்னு இருக்குது. அந்த உணவுகள் என்ன உணவுகள், அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரகசியத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாளை நாள் வீட்டில் சமைக்க வேண்டிய உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறதே உணவுகளுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா உணவு சமைத்து இந்த நிலவுடைய வெளிச்சத்தில் அமர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும். நம்மள நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமிலாம் இப்போ சாதாரணமாக கடந்துடுறோம். ஆனால் அந்த காலத்திலலாம் பௌர்ணமிக்கெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆற்றக்கரைக்கு போய் எல்லாருமே செய்த உணவுகளை ஷேர் பண்ணி சாப்பிட்டு மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட்டு வருவாங்க. அது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு சக்தியை ஏற்படுத்துச்சு. இப்போ நாளடைவில் அது குறைந்துருச்சு. ஸோ இருந்தாலும் இந்த ஆடி பௌர்ணமியில் வீட்டில் சமைக்க வேண்டிய முக்கிய உணவுகளாவது தெரிஞ்சு அதை சமைத்து பயன்பெறணும். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆடி பௌர்ணமியான நாளை நாள் வீட்டில் சமைத்து படையல் போட வேண்டிய உணவுகள்லாம் இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன். ஆடி பௌர்ணமிங்கிறது மிகவும் விசேஷமான நாளாக பார்க்கப்படுது. நாளை நாளில் நீங்கள் பெண்கள் விரதம் இருந்து வீட்டில் படையல் போட்டு கடவுளை வேண்டினால் உங்கள் தேவைகள் நடக்கும் என சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. அதேபோல் கிரிவலம் சென்று வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, இல்லைனா வீட்டுக்கு நாளை நாள் முதியவர்களை வரவழைத்து அவங்களுக்கு உணவு தானமாக கூட கொடுங்க. அந்த வகையில் இப்போ நாளை ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் சமைத்து படையல் போட வேண்டிய உணவுகள் குறித்து சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அந்த சக்கரவள்ளி கிழங்கை நன்கு ஆவியில் வேக வைத்து அதை நல்லா மசித்து அதில் வெல்லம், தேங்காய் பூ, அப்புறம் சுக்கு, ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொண்டு சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பிரசாதம் தயார். ஸோ நாளை நாள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பிரசாதமே இதுதான் லிஸ்ட்டில் இருக்குது. இதை நாளை நாள் செய்து படையலாக வைங்க. இது வைக்கிறது உடலுக்கும் சரி, இதை வைக்கிறது கடவுளுக்கும் சரி மகிழ்ச்சி. அதனால் ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சதுன்னா வாங்கி அதை பிரசாதமாக வைங்க. சக்கரவள்ளி கிழங்கை வாங்கி நன்கு வேக வைத்து அதை மசித்து அதில் வெல்லம், தேங்காய் பூ, சுக்கு, ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொண்டால் சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பிரசாதம் தயார். அடுத்தது இடியாப்ப மாவு இருக்குல்ல, அந்த இடியாப்ப மாவில் வெல்லம், தேங்காய், பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்து பூரண கொழுக்கட்டை செய்யுங்க. இதுவும் ரொம்ப விசேஷம். பூரண கொழுக்கட்டை விநாயகருக்கு மட்டும்தான் உகந்ததுன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் பூரண கொழுக்கட்டை விநாயகருக்கு மட்டும் உகந்தது கிடையாது. நாளை நாள் பௌர்ணமியில் அம்பாளுக்கும் ரொம்ப உகந்தது. அதனால் இடியாப்ப மாவில் நான் சொன்னது மாதிரி வெல்லம், தேங்காயை, பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்து பூரண கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி அதையும் வழிபாடு செய்யுங்க. ஸோ பூரண கொழுக்கட்டையும் செய்யுங்க, சக்கரவள்ளி கிழங்கும் செய்யுங்க. இதெல்லாம் நாளை நாள் பிரசாதமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதோடு சேர்த்து காரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை செய்யுங்க. காய்ந்த மொச்சை, சிகப்பு காராமணி, வெள்ளை தட்டைப்பயிறு, இதை மூணையுமே சம அளவு எடுத்துக்கொள்ளுங்க. சம அளவு எடுத்து 8 மணி நேரம் ஊற வைத்துருங்க. 8 மணி நேரம் ஊற வைத்ததுக்கு பின்னாடி இதை வேக வைத்து அப்படியே சுண்டல் தாளிக்கிற மாதிரி தாளிங்க. ஊற வைத்த இது எல்லாமே தாளிக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு.
ஆக்சுவலி இது நீங்கள் செய்யாட்டியும் கருப்பு சுண்டல் இருக்குல்ல, அந்த கருப்பு சுண்டலை வேக வைத்து தேங்காய் பூ தாளிப்புலாம் வந்து கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி கூட பிரசாதம் வந்து செய்யுங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேக வைத்த கருப்பு சுண்டலில் செய்யலாம், இல்லை வேக வைத்த காய்ந்த மொச்சை, சிகப்பு காராமணி, வெள்ளைத்தட்டைப்பயிறு இதை எடுத்துக்கிட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு சுண்டல்லாம் இருக்குல்ல, பருப்பு வகையில் சுண்டல் அதில் கூட வந்து செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. காரத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதிலலாம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது தான். இதெல்லாம் போக லாஸ்ட்டாக நாளை நாள் இன்னொன்று மெயினாக சமைக்க வேண்டியது என்னென்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் செய்யும்போது நாளை நாள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அரிசியில் தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அதே அளவுக்கு பாலும் எடுத்து சம அளவு சேர்த்து கொள்ளுங்க. இப்படி சேர்த்து செய்யக்கூடிய பொங்கல் நாளை நாள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படி பொங்கல் செய்யணுங்கிறத சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்குங்க. பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து தண்ணீர் ஊற்றிக்குங்க. அதாவது ஒரு கப்பு எடுத்து அதில் தண்ணீர் வந்து ஒரு 6 கப் அளவுக்கு ஊற்றுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், அப்புறம் பால், இது எல்லாமே வந்து நல்லா நமக்கு தேவை. ஸோ இதெல்லாம் வைத்து நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கல் ரெடி பண்ணி அதையும் வந்து நாளை நாள் படைக்கணும். கூட பழங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற மாதிரி வந்து பழங்கள் பிரசாதமாக படைக்கணும். இந்த மாதிரிலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படைக்கிறது ரொம்ப 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 விசேஷம். ஸோ எந்த அளவுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்கள் வந்து செய்யுங்க. இது உங்களுக்கு பெரிய அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாற்றத்தையும் ஒரு எனர்ஜியும் வந்து க்ரியேட் பண்ணும். ஆனால் நாளை நாள் படையலில் உங்களால் நிறைய செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்றாவது செய்து படைங்க. ஆனால் நாளை நாள் இதை தவிர வேறு எதுவும் வந்து செய்யக்கூடாது. நிறைய பேர் வேறு இனிப்பெல்லாம் வைத்துட்டு எனக்கு வந்து நான் பூஜை பண்ணி எனக்கு பலன் கிடைக்கல, நான் நல்லா தான் பிரசாதெல்லாம் வைத்தேன் ஆனாலும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கெல்லாம் வந்து சொல்வீங்க. அதுக்கு காரணம் உரிய பிரசாதம் உரிய நேரத்தில் கொடுக்காதது தான். நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் என்ன கொடுத்தா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும். நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு இதை சமைத்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.